ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. குறிப்பா இந்த சோர்ஸ் மெட்டீரியல் எங்களுக்கு அனுப்பி இத பத்தி நாம ஒரு ஆழமான அலசல பண்ணணும்னு கேட்ட உங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் கற்பனை. ம் இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. நீங்க அந்த கற்பனைய சொல்லுங்க. ஆமா. இப்போ நீங்க ஒரு புது வேலைக்கு சேர்றீங்கன்னு வைங்க. அந்த வேலையில உங்களுக்கு வீக்கெண்ட் லீவு கிடையாது, சிக் லீவு கிடையாது. 24 மணி நேரமும் நீங்க வேலை செஞ்சாகணும். ஆ அதுவே ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் ஆச்சே. யார் அப்படி ஒரு வேலைக்கு போவா? கரெக்ட். சரி, இவ்வளோ கஷ்டப்படுறோமே, மாசக்கடைசியில கை நிறைய சம்பளம் வருமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ₹1 கூட உங்களுக்கு சம்பளமா தரமாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா என்னது சம்பளமே கிடையாதா? ஆமாங்க, சம்பளமே கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா உங்களுக்கு தினமும் 3 வேளை கரெக்ட்டா சாப்பாடு கிடைச்சிடும். இப்படி ஒரு ஆஃபர் லெட்டர் உங்க கையில கொடுத்தா நீங்க அதுல கையெழுத்து போடுவீங்களா? சான்ஸே இல்ல. கண்டிப்பா யாரும் மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இப்படி ஒரு வேலையை எந்த கம்பெனியாவது கொடுத்தா அது சட்டப்படி ரொம்ப பெரிய குற்றமா மாறிடும். ஆனா கொஞ்சம் நிதர்சனமா யோசிச்சு பாருங்க. நம்ம சமூகத்துல இருக்கிற பல வீடுகள்ல பல நூற்றாண்டுகளா எந்த ஒரு கேள்வியும் இல்லாம இந்த வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. வீட்ல இருக்கிற பெண்கள பத்தி தான் சொல்றீங்க. அதேதான். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த டாபிக், நீங்க எங்களுக்கு அனுப்புன அந்த ஒரு ஆழமான உரையாடல், இது ஏதோ கணவன் மனைவிக்கு நடுவுல நடக்கிற சாதாரண சண்டை கிடையாது. வீட்டை நிர்வகிக்கிற ஒரு மனைவியோட உழைப்பு, அவளுக்கு பணத்தின் மேல இருக்கிற உரிமை, இது எல்லாத்தையும் பத்தின ஒரு விவாதம். சுருக்கமா சொல்லப்போனா, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல், ஹஸ்பண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த உண்மையான சமத்துவத்தை பத்தின ஒரு பவர்ஃபுல்லான விவாதம். கண்டிப்பா. நீங்க எங்களுக்கு அனுப்புன அந்த சோர்ஸ் மெட்டீரியலை நான் படிக்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இது ரொம்பவும் சென்சிட்டிவான ஒரு உளவியல் போராட்டம். எப்படி சொல்றீங்க? அதாவது, நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த வேலைக்காரங்களுக்கான ஒப்பீடு ரொம்பவே ஆப்டா இருக்கு. ஆனா, அந்த உரையாடல்ல இருக்கிற கணவன் தான் ஏதோ தான் மனைவிய ஒரு வேலைக்காரியா நடத்துறோன்னு நடக்கவே இல்ல. அவனோட மனசுல அவன் ஒரு ஹீரோ, குடும்பத்தை காப்பாத்துறவன். ஓ, அந்த ஆங்கிள் பாக்குறீங்களா? ஆமா, அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சியே இல்ல. கரெக்ட். இன்னொரு பக்கம் அந்த மனைவி பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப தெளிவா எந்த இமோஷனல் டிராமாவும் இல்லாம பாயிண்ட் பை பாயிண்டா தன்னோட உரிமைய நிலைநிறுத்துறாங்க. அதிகாரம், அதாவது அத்தாரிட்டி அப்படிங்கிறதுக்கும் பகிர்வு அப்படிங்கிற ஷேரிங்க்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டைய இந்த உரையாடல் ரொம்ப அழகா உடைச்சு காட்டுது. ஆமா, அந்த உரையாடலோட ஆரம்பமே ரொம்ப பட்டாசா இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து எந்த சம்பளமும் இல்லாம வேலை செய்யறதா அந்த மனைவி சொல்லும்போது, அந்த கணவன் ரொம்ப கேஷுவலா ஒரு பதில் சொல்றான் பாருங்க. ஆமா, அந்த 3 வேளை சாப்பாடு பாயிண்ட் தானே. அதேதான். அதுக்கு தான் 3 வேளை சாப்பாடு போடுறேனே, அது பத்தாதா அப்படின்னு கேக்குறான். எனக்கு இத படிச்சப்போ ஒரு நிமிஷம் தலைய சுத்திருச்சு. என்னது 3 வேளை சாப்பாடு போடுறேனா? சிரிப்பு தான் வருது இத கேக்கும்போது. பின்ன என்னங்க, இது என்ன 19ஆம் நூற்றாண்டுல நடக்கிற பண்டமாற்று முறையா? சாப்பாடு போட்டா உழைக்கணுங்கிறதுக்கு. அடுத்ததா என்ன சொல்வாரு? மாசம் 30 நாள் பாத்திரம் கழுவுனா உனக்கு 2 ஆடு தரேன்னு சொல்லுவாரா? கரெக்டா கேட்டீங்க. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அந்த ஆள் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அத சொல்றாரு. அவன் எந்த விதமான தயக்கமும் இல்லாம சொல்றதுக்கு காரணம் அதுதான் அவனோட உண்மையான புரிதல். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது, சமூகவியல்ல இத ப்ரொவைடர் மைண்ட் செட், அதாவது பராமரிப்பாளர் மனநிலைன்னு சொல்லுவோம். பல தலைமுறைகளா ஆண்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா, நீ சம்பாதிச்சு உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட்டா உன் கடமை முடிஞ்சதும் தான். அவனோட உலகத்துல அவன்தான் அந்த குடும்பத்தோட அச்சாணி. எக்ஸாக்ட்லி. அதனால தான் அவன் ஏதோ பெரிய தியாகம் பண்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா அந்த வார்த்தைய சொல்றான். ஆனா இங்க அந்த மனைவி கொடுத்த கவுண்டர் இருக்கு பாருங்க, அதுதான் நிஜமான மாஸ்டர் ஸ்ட்ரோக். செம கவுண்டர் அது. அவங்க கோவப்பட்டு கத்தல, அழல, ரொம்ப கூலா சிரிச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்களும் தான் ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்குறீங்க, அங்கே உங்கள் பாஸ் உங்களுக்கு சம்பளமே தரமாட்டேன், டெய்லி 3 வேளை பிரியாணி வாங்கி தரேன், நீ வேலை செய்யுன்னு சொன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு கேள்வி அவனோட அந்த பழமையான வாதத்தை சுக்குநூறா உடைச்சிடுச்சு. இதுல அந்த மனைவி என்ன செய்றாங்கன்னா, தன்னோட உழைப்ப ஒரு வேலை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க. ஆமா, வீட்ல செய்யறது சும்மா உட்காந்துட்டு செய்யற ஒரு ஹெல்ப் கிடையாது. கரெக்ட். அதுவும் ஒரு ஃபுல் டைம் வேலைங்கிறத அவனுக்கு அவன் மொழியிலே புரிய வைக்கிறாங்க. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறத ரொம்ப பிராக்டிக்கலா கேக்குறாங்க. எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிறத வெறும் தத்துவமா சொல்லாம லாஜிக்கா ப்ரூவ் பண்றாங்க. சூப்பரான பாயிண்ட். ஆக இதன் முழு அர்த்தம் என்ன? இதை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். நான் இப்போ அந்த கணவன் பக்கத்துல இருந்து ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. இப்போ
அந்த கணவன் டெய்லி காலையில் எழுந்து டிராஃபிக்ல கஷ்டப்பட்டு ஒரு டாக்ஸிக் பாஸ் கிட்ட திட்டு வாங்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு கார்ப்பரேட் வேலையை செஞ்சு தான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறான். அந்த பணத்தை வச்சு தான் அந்த குடும்பமே ஓடுது. ஆமா, அது அவனோட கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு நான் தான் இதையெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பெருமையோ உரிமையோ இருக்கக்கூடாதா? அந்த பணத்தை சம்பாதிக்கிறது அவனோட தனிப்பட்ட ஸ்கில் தானே. நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். அந்த கணவனும் அடுத்து இதே பாயிண்ட் தான் கையில எடுக்கிறான். அந்த சம்பாத்தியம் என்னோட தனிப்பட்ட திறமைக்கு கிடைக்கிறது, அதுல உனக்கு எப்படி உரிமை வரும் அப்படின்னு கேக்குறான். ஆ, திறமை டேலண்ட்னு சொல்ல வர்றான். ஆமா, ஆனா அங்கதான் நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்த மிஸ் பண்றோம். அந்த மனைவி சொல்ற பதில்ல இதற்கான விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒருத்தர் வேலை தர்றாங்கன்னா அது அந்த தனிநபருக்கு மட்டும் தர்றதில்ல, அவங்க குடும்பத்தோட முக்கியத்துவத்தை சார்ந்துதான் தர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அதாவது அந்த கணவனால டெய்லி காலையில எந்த ஒரு கவலையும் இல்லாம ஆபீஸ்க்கு போய் தன்னோட 100% திறமையை காட்ட முடியுதுன்னா அதுக்கு காரணம் வீட்ல அவனுக்கு கிடைக்கிற அமைதி. இதைத்தானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அவன் நிம்மதியா வேலை பார்க்கறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த திறமை கூட தனிப்பட்ட திறமை இல்ல, அது ஒரு கூட்டு முயற்சிங்கிறீங்களா? எனக்கு தோணுன ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். சொல்லுங்க. நாம வெளியிருந்து பார்க்கும்போது அதோட கிளாஸ் டிசைன், அந்த பெயிண்டிங், அதோட அழகு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுதான் அந்த கணவனோட வேலை, அவனோட கார்ப்பரேட் ஸ்கில், அவனோட அந்தஸ்து. கரெக்டான உதாரணம். ஆனா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு காரணமே பூமிக்கு அடியில கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அஸ்திவாரம் தான். அந்த அஸ்திவாரம் தான் மனைவியோட உழைப்பு. நான் சொல்றது கரெக்டா? 100% கரெக்ட். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா சோஷியாலஜில இதத்தான் இன்விசிபிள் லேபர், அதாவது கண்ணுக்கு தெரியாத உழைப்புன்னு ரொம்ப தெளிவா வரையறை செய்றாங்க. கண்ணுக்கு தெரியாத உழைப்பு வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, வீட்டை சுத்தம் பண்றது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது மட்டும் இல்லாம எமோஷனல் லேபர்னு ஒன்னு இருக்கு. அதாவது மாமியார் மாமனார கவனிச்சுக்கிறது, கணவனோட மூட் ஸ்விங்ஸ சமாளிக்கிறது, வீட்ல எந்த சண்டையும் இல்லாம அமைதியா வச்சுக்கிறது. அதான் அந்த மனைவி சொல்றாங்க, நான் ஒரு நாள் எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்திருந்தாதான் இந்த வீடு ஓடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு உனக்கு புரியும்னு. கரெக்ட். அந்த கணவன் ஆபீஸ்ல போய் கூலா கோடிங் பண்றதுக்கோ இல்ல மீட்டிங்ல பிரசன்டேஷன் பண்றதுக்கோ அடிப்படையான ஒரு பிளாட்ஃபார்மை செட் பண்ணி குடுக்கறதே மனைவியோட இந்த கண்ணுக்கு தெரியாத உழைப்பு தான். நிஜமாவே இது ரொம்ப டீப்பான பாயிண்ட். அவங்க செய்யற வேலைக்கு எந்த ஹாலிடேவும் கிடையாது, எந்த அப்ரைசலும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. அந்த கணவன் நான் உன்னை வேலைக்காரியா பார்க்கலையே, என் மனைவியா அன்பாதான பார்க்கறேன்னு சொல்லும்போது அவங்க ஏன் மதிப்பில்லாத அன்பு, வேலைக்காரத்தனம் அப்படின்னு இவ்ளோ ஹார்ஷா சொல்றாங்க? அன்பு இருந்தா பத்தாதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அன்புங்கிற பேர்ல பல நேரங்கள்ல உழைப்பை எப்படி சுரண்டுறாங்க அப்படிங்கறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். சம்பளம் இல்லாம செய்யற வேலை தான் அன்பு. ஆனா அந்த அன்புக்கு மதிப்பு இல்லைன்னா அது வேலைக்காரத்தனம் ஆயிடும்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அன்புங்கிறது 2 பக்கமும் இருக்கணும். அதாவது மியூச்சுவலா இருக்கணும். ஆமா, நான் உனக்காக இவ்ளோ மெனக்கடுறேன், ஆனா நீ அதை ஒரு கிராண்டடா எடுத்துக்கிட்டு உனக்கு 3 வேளை சாப்பாடு தரேன்னு சொல்லும்போது அங்க எப்படி அன்பு இருக்கும்? அங்க ரெஸ்பெக்ட் மிஸ் ஆகுது. ஓ, கரெக்ட். மரியாதை இல்ல. கணவனும் மனைவியும் சரிநிகர் சமம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் இஸ் ஈக்குவல் டு வைஃப் அப்படின்னா 2 பேரோட உழைப்புக்கும் சமமான மரியாதை இருக்கணும். மரியாதை இல்லாத இடத்துல நீங்க அதை அன்புன்னு பேர் வச்சு கூப்பிட்டாலும் அது ஆக்சுவலா ஒரு விதமான அடிமைத்தனம் தான். வாவ், மரியாதை இல்லாத அன்பு ஒரு விதமான அடிமைத்தனம்தான். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். இங்குதான் விஷயம் மிகச் சுவாரஸ்யமாகிறது. எப்படி சொல்றீங்க? இத அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா, இந்த உழைப்புக்கான மதிப்பு எப்படி பணத்தின் மேலான உரிமையா மாறுதுங்கிறது தான் இந்த விவாதத்தோட கோர் பாயிண்ட். அந்த மனைவி கேக்குறாங்க, பணங்கிறது ஒரு மனிதனோட அடிப்படை உரிமை. ஒவ்வொரு தடவையும் என் சொந்த செலவுக்கு உங்ககிட்ட கேட்டு வாங்குறதும், ஆனா உங்ககிட்டே நான் வேலை செய்யறதும் அடிமைத்தனமா உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த கணவனுக்கு கொஞ்சம் ஈகோ ஹர்ட் ஆகுது, கோபம் வருது. என்ன குடும்பத்தை போய் அடிமைத்தனம்னு சொல்ற? நான் உன்னை எந்த கஷ்டமும் பட வைக்கலையே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு அவன் டிஃபெண்ட் பண்றான். ஆமா, அவன் ரொம்ப ஹர்ட் ஆகுறான். இங்க அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவன் உண்மையிலேயே கன்ஃபியூஸ் ஆகுறான். அவன் அவளை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறதா நினைக்கிறான். ஆனா நேர்மையா சொல்லணும்னா, உன்னை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு கணவன் சொல்றது நம்ம சினிமாக்கள்லயும் சரி நாவல்கள்லயும் சரி ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு விஷயமா தானே காட்டியிருக்காங்க.
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அது ஒரு கேரிங் தானே? அது கேரிங் மாதிரி வெளியில தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ரொம்ப நுட்பமான ஒரு ஆணாதிக்கம் ஒளிஞ்சிருக்கு. அதத்தான் நாம டீகோட் பண்ணணும். ஆணாதிக்கமா? எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை விட மேலானவன், நீ என்ன சார்ந்து இருக்கிறவ அப்படிங்கிற ஒரு படிநிலை அங்க உருவாகுது. ஒவ்வொரு தடவை அந்த மனைவிக்கு ஒரு 500 ரூபாய் அவசர செலவுக்கு தேவைப்படும் போதும் கணவனோட மூடு எப்படி இருக்குன்னு பார்த்து அவன் சந்தோஷமா இருக்கும்போது போய் தயங்கி தயங்கி நிக்கிறது இருக்கு பாருங்க. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். யோசிச்சு பாருங்க, அது ஒரு 30-35 வயசு ஆன ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை தரும். அவங்களும் அதே வீட்ல ராப்பகலா உழைக்கிறாங்க. ஆனா தன்னோட அடிப்படை தேவைக்கு இன்னொருத்தர்கிட்ட கையேந்து நிக்கிறது அவமானம் தானே. நீங்க சொல்றது ரொம்ப சென்ஸ் மேக் பண்றது. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் போய் பெர்மிஷன் கேட்கறது, இது ஏன் வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன், அவ்வளவு பணம் ஆச்சான்னு அவன் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், இது நிஜமாவே ஒரு குழந்தைக்கும் அப்பாவுக்கும் நடுவில் நடக்கிற மாதிரி இருக்கே தவிர சமமான 2 பேருக்கு நடுவில் நடக்கிற மாதிரி இல்ல. கரெக்ட். அந்த சமத்துவம் அங்க மிஸ் ஆகுது. இதத்தான் அந்த மனைவி ரொம்ப ஷார்ப்பா சொல்றாங்க. ஒருத்தர் கேட்டு இன்னொருத்தர் கொடுக்கிற நிலை இருந்தா அதுக்கு பேர் அதிகாரம். குடும்பம்னா அங்க பகிர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த உரையாடலோட உச்சக்கட்டம். அதிகாரம் வேற, பகிர்வு வேற. அதிகாரத்துல மேல கீழன்னு 2 லெவல் இருக்கு. ஆனா பகிர்வுல 2 பேருமே ஈக்குவல். மறுபடியும் அதே பாயிண்ட், ஹஸ்பண்ட் இஸ் ஈக்குவல் டு வைஃப். ஆமா, கணவன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது அதிகாரம், மனைவி நம்ம பகிர்ந்துக்கலான்னு சொல்றது சமத்துவம். ஒரு வீட்டை நடத்துறது ஒருத்தரோட பொறுப்பு மட்டும் கிடையாது, 2 பேரோட உழைப்பும் அதுல சரிபாதியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பணத்து மேல இருக்கிற உரிமையும் சரிபாதியா தானே இருக்கணும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த லாஜிக்கை கேட்டோடனே அந்த கணவனால அதை மறுக்க முடியல. ஏன்னா அவனும் ஒரு லாஜிக்கலான ஆள் தான். அவனுக்கு இத்தனை வருஷமா இந்த கோணத்துல யாரும் புரிய வைக்கல. உண்மைதான். பல பேருக்கு இந்த புரிதல் இல்ல. இங்க கணவன் நான் சம்பாதிக்கிற பணம்னு சொல்ல வரும்போதே மனைவி அதை கட் பண்ணி இல்ல அது நம்ம பணம்னு திருத்துறாங்க. ஆமா, என் பணம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பணம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றது ரொம்ப முக்கியமான டிரான்சிஷன். சரி, இப்போ இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? எல்லா பணத்தையும் ஒன்னா பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுட்டு மறுபடியும் போய் கேக்குற நிலைமை வந்து அதுல அர்த்தமே இல்லையே. அதனால அவங்க ஒரு சூப்பரான முடிவுக்கு வர்றாங்க. வீட்ல இருக்கிற பொதுவான செலவுகள் எல்லாம் போக 2 பேருக்கும் அவங்களோட தனிப்பட்ட செலவுகளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கிடலான்னு முடிவு பண்றாங்க. ஓ, பர்சனல் அலவன்ஸ் மாதிரி. ஆமா, நம்ம பணம் நம்ம முடிவு அப்படிங்கிற ஒரு சமரசத்துக்கு வர்றாங்க. இந்த தீர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல யாருக்கும் ஈகோ கிளாஷ் ஆகாது. அந்த மனைவிக்கு அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு ஒரு பியூட்டி பார்லர் போறதுக்கோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட காஃபி குடிக்க போறதுக்கோ கணவன் கிட்ட போய் பணம் கொடுன்னு கேட்கிற நிலைமை வராது. கண்டிப்பா இது அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். இது எவ்வளவு முதிர்ச்சியான ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்களேன். சண்டை போட்டு பிரிஞ்சு போறது ஈஸி. ஆனா இப்படி உட்கார்ந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது தான் உண்மையான குடும்பம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த சோர்ஸ் மெட்டீரியலோட முடிவுல சில வரிகள் கொடுத்திருக்காங்க. அது நிஜமாவே ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி இருக்கு. என்ன வரிகள் அது? சொல்லுங்க கேட்போம். முதல் வரி வந்து, காசு குடுக்கறவன் பெரியவன் இல்ல, காசில் உரிமை குடுக்கறவன் தான் உண்மையான துணை. இது இத்தனை நாளா நம்ம சமூகம் கட்டி வச்சிருந்த பொருளாதார அதிகாரங்கிற மாயைய சுக்குநூறா உடைச்சிடுச்சு. வாவ், காசில் உரிமை கொடுக்கறவன் தான் உண்மையான துணை. அருமையான வரி. ஆமா, கணவன்னா காசு குடுக்கறவன், மனைவினா அதை வாங்கி செலவு பண்றவன் அப்படிங்கிற ரோலை தாண்டி 2 பேரும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கறத இத ஆழமா பதிவு செய்யுது. ஆமா, அந்த 2வது வரியும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. உரிமை கேட்கும் நிலை வந்தால் அது அன்பில்லை, உரிமை கிடைக்கும் இடம்தான் உண்மையான குடும்பம். என்ன ஒரு அற்புதமான பார்வை. நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல். உரிமைங்கிறது பிச்சை மாதிரி கேட்டு வாங்குறது இல்ல, அது இயல்பா அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு இதுல பாதி உரிமை இருக்கு, நீ எடுத்துக்கோன்னு சொல்ற இடத்துல தான் உண்மையான மரியாதை இருக்கு. அந்த மரியாதை இருக்கிற இடத்துல தான் நிஜமான சமத்துவம் மலரும். இது வெறும் பணத்தை பத்தின விவாதம் இல்லைங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். இது 2 மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிற அங்கீகாரம் பத்தின விவாதம். ஆமா, ரெகக்னிஷன் ரொம்ப முக்கியம். அந்த கணவனோட மனமாற்றத்தை கவனிச்சிங்களா? நீ சொல்றது கஷ்டமா இருக்கு, ஆனா சரியா இருக்கு, நாம ஒத்துக்கிறோம். தான் இத்தனை வருஷமா கட்டி காத்துட்டு வந்த அந்த ப்ரொவைடர் ஈகோவை விட்டு கொடுத்துட்டு தன்னோட மனைவிய தனக்கு சமமானவளா ஏத்துக்கிறான். அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஆமா, ஹஸ்பண்ட் இஸ் ஈக்குவல் டு வைஃப் அப்படிங்கறத அவன் மனப்பூர்வமா உணர்றான். அந்த கண்ணுக்கு தெரியாத உழைப்ப மதிக்க ஆரம்பிக்கும் போது, அவளுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும் போது, அந்த வீட்ல நிஜமான அமைதி உருவாகும். சூப்பர். நாம இதுவரைக்கும் பேசின விஷயங்களை நீங்க ரொம்ப அழகா கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. இந்த ஆழமான விவாதத்துல நாம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பாத்துடலாம் நேயர்களே. சொல்லுங்க.
3 வேளை சாப்பாடு போட்டா போதும், அதுதான் நான் என் மனைவிக்கு செய்யற கடமைன்னு ரொம்ப குறுகிய வட்டத்துல ஆரம்பிச்ச அந்த கணவனோட வாதம் மனைவியோட லாஜிக்கான கேள்விகளால எப்படி உடையுதுன்னு பார்த்தோம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. அப்புறம் அவனோட திறமை அப்படிங்கிற மாயிய விலக்கி அந்த திறமைக்கு பின்னாடி உறைஞ்சிருக்கிற மனைவியோட கண்ணுக்கு தெரியாத உழைப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அதை விட முக்கியமா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றதுல இருக்கிற மறைமுகமான அதிகாரத்தை உடைச்சு நாம பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற சமத்துவத்தை நோக்கி அந்த உறவு எப்படி நகர்ந்ததுன்னு ரொம்ப தெளிவா அலசினோம். ஆமா, இந்த உரையாடல் ஒவ்வொரு குடும்பத்திலயும் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான உரையாடல். நிறைய வீடுகள்ல இத பத்தி பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பணத்தை பத்தி பேசினா உறவு கசந்துடுமோன்னு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. ஆனா உரிமைய தெளிவுபடுத்திக்கிறது தான் ஒரு உறவை லாங் டேர்ம்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். சமத்துவம் இருக்கிற இடத்துல சுரண்டலுக்கு வேலை இல்ல, பகிர்வு இருக்கிற இடத்துல ஈகோக்கு வேலை இல்ல. இந்த டாபிக் ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இந்த செஷனை முடிக்கும்போது வழக்கம் போல உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை கொடுத்துட்டு போக விரும்புறேன். என்ன சிந்தனை அது? நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல 24 மணி நேரமும் சம்பளமே இல்லாம வேலை செய்யற ஒரு கற்பனை வேலையை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இப்போ அதையே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க எங்களுக்கு அனுப்புன இந்த உரையாடலோட மைய கருத்தே எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல், ஹஸ்பண்ட் இஸ் ஈக்குவல் டு வைஃப் அப்படிங்கிறது தான். கரெக்ட். அது உண்மையாகவே ஒரு 50-50 சமமான பங்குதாரர் முறை அப்படின்னா, வீட்டை நிர்வகிக்கிற ஒரு மனைவியோட அன்றாட உழைப்ப, அவங்க குடும்பத்தை பராமரிக்கிற நேரத்தை, வீட்டின் அமைதியை காக்கிற அவங்களோட இமோஷனல் உழைப்பையெல்லாம் ஒரு பொருளாதார மதிப்பா கணக்கிட்டு அத அந்த குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்புல, அதாவது நெட்வொர்த்ல சேர்த்தா இந்த சமூகம் குடும்ப அமைப்பை எப்படி பார்க்கும்? வாவ், அது ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்டா இருக்குமே. ஆமாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க உழைப்போட மதிப்பு தெரிஞ்சா அந்த வீட்ல அவங்களோட குரல் எவ்வளவு வலிமையானதா மாறும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க, தேடிக்கிட்டே இருங்க. நன்றி.